நட்சத்திர பேச்சாளராக இருக்கக்கூடிய ராஜா அண்ணன் இதுவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு கூட்டத்தில் கூட பங்கேற்கல. அந்த ஆடியோ வெளியிட்ட பிறகு அதனால இந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தும் அவருடைய கதி பாருங்க. ஒரு பிரச்சாரத்துக்கு கூட ராஜா அவர்களை வர முடியாம முடக்கி வச்சிருக்கிறாங்க. அவர் முதலமைச்சரை பத்தி என்ன சொன்னாரு, 2G வழக்குல கலைஞர் டிவிக்கு பணம் எப்படி வந்துச்சு, இது எல்லாத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார். நட்சத்திர பேச்சாளராக இருக்கக்கூடிய ராஜா அண்ணன் இதுவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு கூட்டத்தில் கூட பங்கேற்கல. அந்த ஆடியோ வெளியிட்ட பிறகு அதை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் மறுத்திருந்தாலும் கூட ராஜா அவர்கள் பேசிய ஆடியோ தான் அது. ராஜா அவர்கள் பேசியது முற்றிலும் உண்மைதான். அரசியல் தெரிந்த நம்ம எல்லோருக்கும் தெரியும். அதனால இந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தும் அவருடைய கதி பாருங்க. ஒரு பிரச்சாரத்துக்கு கூட ராஜா அவர்களை வர முடியாம முடக்கி வச்சிருக்கிறாங்க. நட்சத்திர பேச்சாளர் ஒரு பட்டியல்ல பேர் இருக்கு. அதனால் ராஜா அவர்கள் பேசிய கருத்து இன்னைக்கு தமிழக மக்கள் எல்லோரும் தெரிந்து கொண்டார்கள். அவர் முதலமைச்சரை பத்தி என்ன சொன்னாரு, முதலமைச்சருடைய திறனை பத்தி என்ன சொன்னாரு, 2G வழக்குல கலைஞர் டிவிக்கு பணம் எப்படி வந்துச்சு, இது எல்லாத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் நாங்கள் தொடர்ந்து சொல்வதை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு மூத்த தலைவரை ஊர்ஜிதம் செய்திருப்பது இந்த தேர்தல் நேரத்தில் இன்னும் எங்களுடைய பிரச்சாரத்திற்கு வலு சேர்ந்திருக்கிறது.